நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கை கொடுக்கும் கைவிடி சேனல். நண்பர்கள், இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அதில் பற்றி இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, தமிழ்நாடு அனைத்துவகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் சார்பில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி சென்னையிலே மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை உயர்த்தி தர வலியுறுத்தியும் 100 நாள் வேலை வழங்க வலியுறுத்தியும் மிகப்பெரிய போராட்டமானது நடைபெற்றது. இந்த போராட்டத்தை ஒட்டி இரவு 11 மணி அளவில் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் சங்க நிர்வாகிகளோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அந்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட முடிவுகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்களை போகலாம். நண்பர்களே, தமிழ்நாடு அனைத்துவகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளை திரட்டி கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி சென்னை கோட்டையை முற்றுகிட்டு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவதாக திட்டமிட்டு அதற்காக பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் கிளம்பிய போது ஆங்காங்கே அவர்களது ஊர்களிலேயே தடுத்து நிறுத்தியப்பட்டதையும் சென்னைக்கு வந்தவர்கள் கைது செய்யப்பட்டதையும் இதற்கு முன்னால் பல்வேறு காணொலிகளை நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ அந்த போராட்டத்தை ஒட்டி இரவு 11 மணி அளவில் சமூக நலத்துறை அமைச்சர் அவர்கள் நம்மோடு நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு வந்து அந்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு விவரங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. நான் கண்டிப்பாக செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. உதவித்தொகை உயர்வு மட்டும் கொஞ்சம் காலதாமதமாகும். அதை முதலமைச்சரோடு கலந்து பேசி செய்கிறேன். அதை தாண்டி மற்ற கோரிக்கைகள் அனைத்தையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேற்றி தருகிறேன்னு சொல்லி அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க. வாக்குறுதி கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் இன்னும் 2 நாட்களில் நீங்கள் நேரடியாக என்னை சந்தியுங்கள். உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்குங்கிறத முதல்ல என்கிட்ட சொல்லுங்கள். நான் அதை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு நான் முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்பில் 2 நாட்கள் கழித்து அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களை நம்முடைய மாநில தலைவரும் மாநில பொதுச் செயலாளரும் நேரில் போய் சந்தித்தார்கள். அவர்களிடம் பல்வேறு பிரச்சனைகளை அவங்க சொன்ன பிறகு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மீண்டும் நீங்கள் துறை செயலாளரை நேரடியாக சந்திங்க, நான் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி நான் சொல்லிடுறேன், நீங்கள் அவங்கள்ட்ட போய் இன்னும் விரிவாக அந்த தொடர்பான அதிகாரிகளையும் வைத்துக்கொண்டு நீங்கள் பேசுங்கள் என்று சொன்ன அடிப்படையிலே நம்முடைய மாநில பொதுச் செயலாளரும் மாநில தலைவரும் நேரடியாக அமைச்சரை சந்தித்து பேசினாங்க. அப்படி பேசின போது முன்வைத்த கோரிக்கைகள், பல்வேறு கோரிக்கைகளை நம்முடைய துறை செயலாளரும் நம்முடைய ஆணையரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நம்ம வச்ச மிக முக்கியமான கோரிக்கை என்னென்னா, மாற்றுத்திறனாளிகளுக்காக மாதம் ஒரு முறை வருவாய் கோட்டாட்சியர் தலைமையிலும், 2 மாதங்களுக்கு ஒரு முறை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும், 3 மாதங்களுக்கு ஒரு முறை மாநில வருவாய் நிர்வாக ஆணையர் தலைமையிலும் நம்ம மாற்றுத்திறனாளிக்கான குறைகேட்பு கூட்டத்தை நடத்த வேண்டும். இந்த குறைகேட்பு கூட்டம் முறையாக நடைபெறுவதில்லை. பல ஆண்டுகளாக மிகுந்த இடைவெளி விட்டு ஒரு வருடத்துக்கு ஒரு முறை, 1.5 வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. எனவே இப்படி நடத்தக்கூடாது. 3 மாதத்துக்கு ஒரு முறை கட்டாயம் நீங்கள் இந்த கூட்டத்தை நடத்தி மாற்றுத்திறனாளிகளுடைய பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க மே மாத இறுதிக்குள் கண்டிப்பாக அந்த கூட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் என்று சொல்லி அதற்கான வாய்ப்புகளை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். கண்டிப்பாக இந்த கூட்டம் நடைபெறும் என்கிற உத்தரவாதத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி உதவித்தொகைக்காக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 21,470 பேர் காத்துட்ருக்காங்க. பல மாற்றுத்திறனாளிகளும் 1 வருஷம் 1.5 வருஷமாக உதவித்தொகை வரலன்னு சொல்லியிருக்காங்க. இது வருவாய்த்துறையிலும் இருக்குது, மாற்றுத்திறனாளி நலத்துறையிலும் இருக்குது. அப்போ இந்த கோரிக்கையை நீங்கள் உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொன்னபோது உடனடியாக இம்மாதம் முதல், அதாவது மே மாதம் முதல் 21,470 பேருக்கும் உதவித்தொகை வழங்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் நண்பர்களே, நீங்கள் ஏற்கனவே உதவித்தொகைக்காக விண்ணப்பித்து காத்து கொண்டிருந்தால் அந்த உதவித்தொகை உங்களுக்கு வந்துவிட்டதா இல்லையா என்கிற விவரத்தை உடனடியாக அநேகமாக இப்பொழுதே போய் நீ வங்கியில் போய் செக் பண்ணி பாருங்கள். வரலை அப்படின்னா அடுத்த மாதம் உங்களுக்கு உறுதியாக வந்துடும். அப்படி வரவில்லை என்றால் உடனடியாக நீங்கள் இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கீங்களா, அதை கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க. குறைந்தபட்சம் 3 மாதத்துக்கு முன்னர் நீங்கள் உதவித்தொகைக்காக விண்ணப்பித்திருக்க வேண்டும். ஒரு ஆண்டாக காத்துட்ருக்கவங்க இவங்கெல்லாம் ஓகே தான். ஆனால் இப்போ போன மாதம் விண்ணப்பிச்சு போட்டு இந்த மாதம் வரல அப்படின்னு சொன்னால் அது லேட்டாக தான் வரும். நான் சொல்கிறது ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி விண்ணப்பிச்சு, அதுக்கு முன்னாடி 1 வருஷமாக விண்ணப்பிச்சு காத்துட்ருக்கவங்க, அது வருவாய்த்துறையிலையோ மாற்றுத்திறனாளித்துறையிலையோ யாராக இருந்தாலும் இம்மாதம் கண்டிப்பாக வந்துடும், வரலைன்னா அடுத்த மாதம் கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தகவல் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் அந்த கோரிக்கையானது வெற்றி கிடைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக உதவித்தொகை பெற தகுதி இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்கெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக உதவித்தொகை வரும்? கால்கை ஊனமுற்றவங்களை 75% மேலே, மனவளர்ச்சி குன்றியவர்கள், தொழுநோயால் பாதித்தவர்கள், தசைச்சிதைவு நோயால் பாதித்தவர்கள், பார்க்கின்சன் நோயால் பாதித்தவங்க, இது மாதிரியான ஆட்களுக்கு 2,000 ரூபா உதவித்தொகை வரணும். ஆனால் தெரியாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, வருவாய்த்துறையில் போய் 1,500 ரூபா உதவித்தொகை வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி வாங்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை 1,500 ரூபாயை கேன்சல் பண்ணி 2,000 ரூபா உதவித்தொகை கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் நம்ம ஏற்கனவே வைத்திருந்தோம். அந்த அடிப்படையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் கட்டமாக பார்த்தவுடன் கண்டுபிடிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எல்டி தான். கால்கை ஊனமுற்றவங்க தான் 75% மேலே தான் கண்டுபிடிக்க முடியும். மற்ற வகையான ஊனம்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கனால முதல் கட்டமாக கால்கை ஊனமுற்றவர்கள் யாரெல்லாம் 75% மேலே 1,500 ரூபா உதவித்தொகை வாங்கிட்டு இருக்கார்களோ அவர்கள் அனைவரையும் அரசாங்கமே நேரடியாக தலையிட்டு அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்க அத்தனை பேருடைய பட்டியலையும் கையில் எடுத்து அவர்களை அடுத்த மாதம் முதலே அவர்களை 2,000 ரூபாய் உதவித்தொகைக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கிறேன் என்கிற உத்தரவாதத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள்.
அதேபோல் ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய பல மாற்றுத்திறனாளிகள் வந்து குறிப்பாக பெண் மாற்றுத்திறனாளிகள் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு மகளிர் உரிமை தொகைங்கிறது வெறும் 1000 ரூபா தான். ஆனால் இவங்க இது தெரியாமல் வந்து மாற்றுத்திறனாளி உதவித்தொகைக்கு விண்ணப்பிச்சுட்டே இருக்காங்க. மாற்றுத்திறனாளி உதவித்தொகை வரமாட்டேங்குது. அப்போ என்னன்னு விசாரிக்கிற போது ஒரு நபருக்கு 2 உதவித்தொகை கொடுக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய், அதை ரத்து செஞ்சால் தான் மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை 1500 ரூபா வரும். அப்படிங்கிற போது மகளிர் உரிமை தொகையை ரத்து செய்யலான்னு அதிகாரிகளை போய் செஞ்சோம்னா அதை நீக்கவே முடியல. அப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு 1500 ரூபா உதவித்தொகை வருவதான் சரியாக இருக்கும், மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா வர்றது சரியாக இருக்காது என்கிற அடிப்படையில் அதை ரத்து செய்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு அந்த மாதிரி நீங்கள் பட்டியலை கொடுங்க, இருந்தாலும் நானும் அதிகாரிகள்கிட்ட சொல்லி உடனடியாக ரத்து செய்வதற்கான வாய்ப்புகளை நான் ஏற்படுத்துகிறேன். பெண் மாற்றுத்திறனாளிகளுக்கு 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை ரத்து செய்து 1500 ரூபாய் மாற்றுத்திறனாளி உதவித்தொகை கொடுப்பதற்கு முயற்சிக்கிறேன், கண்டிப்பாக நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண் மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடிய குடும்பங்களில் தகுதி வாய்ந்த பெண்கள் இருந்து அந்த பெண்களுக்கு வராத இருந்துச்சுன்னா அதையும் நாம் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்போம், அவங்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வருவதற்கான நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அரசாணையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உதவித்தொகை வழங்குவதற்கு அவருடைய ஆண்டு வருமானம் 3 லட்சமும் அதற்கு மேலும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற எல்லா மாற்றுத்திறனாளி கொடுப்போம்னு சொல்கிற போது 18 வயசு கீழே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் குறிப்பாக வருவாய்த்துறையில் 1500 ரூபா உதவித்தொகை வழங்குவதற்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கமிட்டின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு குழு வச்சு அந்த குழுவில் தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் உதவித்தொகை கொடுக்குறீங்க. இது வேறு எந்த மாநிலத்திலுமே கிடையாது. அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இதை நீங்கள் அமல்படுத்திட்டு இருக்கீங்க. அதனால் இந்த வயது தளர்வு முகாமை வந்து நீங்கள் ரத்து பண்ணணும், இது மாதிரியான ஒரு கமிட்டி இருக்கவே கூடாதுன்னு சொன்னபோது அதையும் ஏற்றுக்கொண்டு உடனடியாக ரத்து செய்வதற்கான நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து கடுமையாக ஊனமுற்று படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு பாதுகாவலருக்குன்னு உதவித்தொகை ஏற்கனவே அவங்க 2000 ரூபா உதவித்தொகை வாங்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பாதுகாவலருக்குன்னு உதவித்தொகை 1000 ரூபா வரும். அந்த 1000 ரூபா உதவித்தொகை பலருக்கும் வராமல் இருக்கிறதுன்னு சொன்னோம், அதையும் உடனடியாக வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து அதுக்கடுத்து 100 நாள் வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு தொடர்ச்சியாக வழங்கணும், 4 மணி நேர வேலைக்கு முழு ஊதியம் என்பதை கொடுக்கணும். ஆனால் இப்போ இந்த ஆண்டு வந்து இந்த ஆண்டும் சரி கடந்த ஆண்டும் சரி 4 மணி நேரம் வேலை கொடுக்க மாட்டேன், நீங்கள் 8 மணி நேரம் வேலை செய்யணும், அதே மாதிரி 2 கிலோமீட்டருக்கு மேலே போய் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்லாம் சொல்லி வற்புறுத்தினாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நாம கோரிக்கை வச்ச போது அதையும் உடனடியாக ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர்கிட்ட பேசி புதிய உத்தரவு என்பது உங்களுக்கு நான் போட சொல்கிறேன், 4 மணி நேர வேலை முழு ஊதியம், யாரெல்லாம் 100 நாள் அட்டை கேட்குறீங்களோ அவங்களுக்கு உடனடியாக அட்டை கொடுப்பது, அவர்கள் அனைவருக்கும் வேலை கொடுப்பது என்பது உள்ளிட்ட அனைத்தையும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் வேலை செய்வதற்கான கூலி பாக்கி இன்னும் நிறையா இருக்குது, அதை உடனடியாக கொடுக்கணும். அதாவது ஒன்றிய அரசாங்கம் நிதி கொடுக்கல அதனால் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறத மாற்றி நீங்கள் உங்கள் கையிருப்பில் இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்துட்டு மறுபடியும் ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை நீங்கள் எடுத்துங்க, அப்போ உடனடியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த பணத்தை கொடுக்கணும்னு சொன்னோம், அதையும் உடனடியாக அவர்கள் செய்வதாக ஏற்றுக்கொண்டார்கள். இப்படியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்படி நம்ம கோரிக்கை வச்சதனுடைய விளைவாகத்தான் அடுத்து ஒரு வாரத்துக்குள்ளேயே இன்னைக்கு பல மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலைக்கான ஊதியம் என்பது அவர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இப்படியான போராட்டங்கள் மட்டும்தான் அதிகாரிகளோடு நேரடியாக சந்திப்பதற்கும் அவர்கள் நம்முடைய குறைகளை கேட்டு உணர்வதற்கும் நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்குமான ஒரு வழிவகை ஏற்படும் என்பதையும் உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் ஏஏஒய் கார்டு சம்பந்தமாக என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும், அதாவது டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பு என்னன்னா, ஒரு குடும்பம் அந்த குடும்பம் எவ்வளவு வசதியான குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி இருந்தாலும் அந்த குடும்பத்தை வறுமைக்கோட்டு கீழே இருக்கிற குடும்பமாக கருதி அவர்களுக்கு 35 கிலோ அரிசி வழங்க வேணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பலருக்கும் அதை கொடுக்கறதில்ல, அதனால் அந்த கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை எனக்கு கொஞ்சம் காப்பியை கொடுங்க, நான் அதையெல்லாம் பார்த்து பரிசீலிச்சுட்டு உடனடியாக அதற்கு ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுகளை நாம் நம்முடைய சங்கத்தின் சார்பில் செய்து கொண்டிருக்கோம் என்பதையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி 2 ஆண்டுகளுக்கு மேல் தொகுப்பு வைத்து பணிவிடக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே அரசாணை உள்ளது. அந்த அரசாணைப்படி நீங்கள் பணி நிரந்தரப்படுத்தாமல் இருக்கீங்க, இதனால் பல மாற்றுத்திறனாளிகள் பல ஆண்டுகளாக சொற்ப ஊதியத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற கோரிக்கை நம்ம முன் வச்சிருந்தோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அரசாணை எண் 20 படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசில் பல்வேறு துறைகளில் நிரந்தர பணியாளர்களாக தேர்வு செய்யப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் பணி செய்யப்படாமல் உள்ள 1300 மாற்றுத்திறனாளிகளை உடனடியாக பணி நிரந்தரம் செய்வதற்கான வேலைகள் என்பது துவங்கிவிட்டது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள் அவர்கள் அனைவருக்கும் பணி நிரந்தரம் என்பது செய்யப்பட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்துறை உள்ளிட்ட தமிழக அரசின் அனைத்து துறைகளிலும் நிரந்தர பணியாளர்களாக இருக்கக்கூடிய போக்குவரத்துறை, வருவாய்த்துறை, இப்படி பல துறைகள் இருக்குல்ல, அந்த துறைகளில் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு வந்து 2500 ரூபா வந்து பயணப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, போக்குவரத்து படின்னு கொடுப்பாங்க. அந்த பயணப்படி கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகிற போது அந்த பயணப்படியும் உடனடியாக கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்காக மாற்றுத்திறனாளிகள் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து பணம் எடுக்க போகிற போது அங்கே இருக்கக்கூடிய வங்கி முகவர்களாக மிக பெரிய அளவில் கொடுமைப்படுத்தப்படுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் 1000 ரூபா உதவித்தொகைக்கு 30 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் பணம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதை மாற்றி அவர்கள் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஏடிஎம் கார்டு கொடுக்கணும்னு சொன்னோம். அதை வங்கி நிர்வாகத்தோடு பேசி உடனடியாக நான் யார் கேட்கிறார்களோ அத்தனை பேருக்கு மறுக்காமல் நான் ஏடிஎம் கார்டு கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக நண்பர்களை இப்படியாக பல்வேறு பிரச்சனைகளை வந்து நாம் அவர்களுடைய
கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கோம். அந்த கோரிக்கைகள் அனைத்தையுமே அவர்கள் ஏற்றுக்கொண்டு கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகளுடைய அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றி தருவதாக சொல்லியிருக்காங்க. உதவித்தொகைனா உதவித்தொகை ஒரு கோரிக்கை மட்டுமில்லை, அந்த உதவித்தொகை உயர்வு என்கிற ஒரு கோரிக்கையை தவிர மற்ற எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 100 நாள் வேலையும் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இவை எல்லாம் படிப்படியாக அமலுக்கு வரும். இன்னும் நாம் தொடர்ச்சியாக அதிகாரிகளோடு தொடர்பிலே இருப்போம். இவையெல்லாம் ஒரு நாளில், ஒரு மாதத்தில், ஒரு வாரத்தில் சரியாகிறது. தொடர்ச்சியாக நாம் போராடுவோம். தொடர்ச்சியாக நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் உருவாக்கி நாம் பலனடைவோம். நாம் ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளி நலனுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுப்போம், போராடுவோம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் வருகிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.